வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக ஒரு பிக்சர் வரைய போகிறோம். ஒரு ஸ்னோமேன் இருக்கிற படம் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒரு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி போட்டுக்குங்க. இங்கே ஜிக்ஸாக் மாதிரி மறுபடியும் இங்கேருந்து ஒரு இருந்து வெளியே வர்ற மாதிரி லைட்டாக ஒரு பெண்டு, மறுபடியும் அதே கீழே மேலேருந்து கீழே லைட்டாக பெண்டு, மறுபடியும் இன்னொரு அதே தான் சேம் மெத்தட். இங்கே கொஞ்சம் சின்னது, இங்கே கொஞ்சம் பெருசாகும். மறுபடியும் அதே தான், அவ்வளோதான் போதும். இங்கே சின்னதாக ஒரு ஸ்டெம்மை போட்டு புல் போட்டுக்கோங்க. இங்கே அந்த பனி ஸ்னோலே மலை மேலே மூடி இருக்காங்க பனிக்காலம். இங்கே ஒரு ஹவுஸ், அதுவும் பனியில் மூடி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஏ மாதிரி போட்டுக்குங்க. டபுள் லைனு, இங்கே வெர்டிக்கல் லைனு, ஹரிசாண்டல் லைன், இங்கே ஸ்லாண்டிங் லைனு, கீழே இதனுடைய கீழ்ப்பகுதி அது ஒரு டபுள் லைனாக போட்டுக்குங்க. இங்கே வீட்டுக்கு என்ட்ரன்ஸு ரெண்டு கோடு போட்டு என் மாதிரி போட்டு, இது ரெக்டாங்குலர் ஜன்னல். மறுபடியும் இதுக்கு மேலே இன்னொரு போர்ஷன் இருக்கிற மாதிரி கட்டி, மாடியில் ஒரு போர்ஷன், அதுக்கு ரெண்டு கோடு போட்டு ஒரு ஜன்னல் போட்டுக்குங்க. இதே மாதிரி ஒரு ஏ ஷேப் மாதிரி இதே சேம் கீழே உள்ள டபுள் லைன் மாதிரி. மேலே கொஞ்சம் முழுக்கட்டியாக இருக்கும், ஏன்னா பனியெல்லாம் பெஞ்சு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் பனி. அதே தான் இது மாதிரி ஒரு சின்ன வீடு. இங்கே அதை ஒட்டி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீஸ். இங்கே க்ளவுடு போட்டுக்கோங்க. க்ளவுடு இல்லாட்டி ஸ்டார்ஸ். இதுக்கு மேலே ஒரு ஸ்டார் ஒன்று இருக்கும், அது போட்டு. இங்கே ஸ்னோமேனு ஒரு ஹட்டு தொப்பி மாதிரி போட்டு ரெண்டு ஸ்லாண்டிங் லைனு, ஒரு சின்னதாக ஒரு கருவு அதை விட்டு வைக்கும். இப்போ ஹெட்டுக்கு ஒரு யூ மாதிரி யூ ஷேப்பில் போகும். ஐப்ரோ ஒரு சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள் கண்ணுக்கு. மூக்கு ஒரு சின்ன போட்டு கூரை ஷார்ப்பாக போட்டுக்கணும். இப்போ இதுக்கு கீழே ஒரு துண்டு மாதிரி ஒரு சின்ன கருவு, இன்னொன்று அந்த துண்டு தொங்குற மாதிரி இங்கே ஒரு சின்னதாக ரெண்டு கோடு. இப்போ இதை ஒரு எலிப்ஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எலிப்ஸ் மாதிரி, அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி எலிப்ஸ் ஜாயின் பண்ணி. இப்போ அதுக்கு ஷர்ட்டுக்கு லைட்டாக பெண்டாக ஒரு சின்ன கோடு கீழே வர்ற மாதிரி. இப்போ கை இங்கே ஒரு கரு போட்டு டபுள் லைன் ஸ்லாண்டிங் லைன் போட்டு விரல் அதே தான் அந்த பக்கமும். இதுக்கு நேராக இங்கே ஸ்லாண்டிங் லைன் போட்டு இங்கே இந்த ஸ்னோ கீழே ஸ்னோவாக இருக்கிற மாதிரி கட்டிங். அவ்வளோதான். இப்போ பென்சில் லைன் முடிஞ்சது. அவுட்லைன் பிளாக்கு இந்த பென்சில் லைன் மேலே அழகாக போட்டுக்கோங்க. அவுட்லைன் அது மேலேயே பொறுமையாக போட்டுங்க. கட்டுக்கு அது மாதிரி தான் பென்சில் லைன் மேலே அழகாக போட்டுக்கோங்க. கண்ணு, மூக்கு, துண்டு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரே அவுட்லைன். கை இந்த போகுது. அது மாதிரியே எல்லாமே அவுட்லைன் பிளாக்கு. இங்கே விண்டோ, இங்கே மேலே டாப் போர்ஷன் எல்லாமே அவுட்லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹில்ஸு
இங்கே அசோகட்ரி, இதுலேயும் பண்ணலாம் அசோகட்ரி. இங்கே ஸ்டார்ஸ். அவ்வளோதான். இப்போ கலரிங் போகலாம். இது மட்டும் அழிச்சிருங்க, தேவையில்லாத லைன். வெளியில் வர்றதை மட்டும் அழிச்சு. உள்ளே இருந்தால் கூட தெரியாது, ஏன்னா கலர் மேலே அப்ளை பண்ணுறதுனால தெரியாது. மற்றபடி எது கொஞ்சம் விசிபிளாக இருக்கோ அதை மட்டும் அழிச்சிருங்க, அசிங்கமாக தெரியாது. ஓகே, இப்போ கலரிங்கு. இது கலரிங் வந்து லைட் க்ரீன், டார்க் க்ரீன், பிளாக், 4 கலர். ஃபஸ்ட்டு லைட் க்ரீனை வந்து இங்கே வச்சுக்கோங்க. லைட் க்ரீன் இங்கே மாதிரி தான். லைட் க்ரீன், லைட் க்ரீன், எல்லாத்துக்குமே கீழ் போர்ஷன் லைட் க்ரீன் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கும்போது இந்த சைடு ஸ்லாண்டிங் வரும். இது இந்த சைடு இருக்கும்போது பென்சிலை கொஞ்சம் அந்த பக்கம் சாய்ச்சிக்கணும். சென்டரில் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அதுதான். நெக்ஸ்ட்டு இது டார்க் க்ரீன் மிக்ஸ் பண்ணுவோம். லைட் க்ரீனோட டார்க் க்ரீன். அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடு போட போகிறேன்னா சென்டரில் ஸ்ட்ரெயிட்டு, அந்த பக்கம் ரைட் சைடு திரும்பி பென்சில். அழகாக மிக்ஸ் பண்ணணும், தனியாக இருக்கக்கூடாது. இந்த லைட் க்ரீன் டார்க் க்ரீன் அழகாக மிக்ஸ் ஆகிடும். அப்போ தான் வந்து நேச்சுரலாக இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி போட்டுட்டு இங்கே பிளாக், மேலே டாப்பில் பிளாக். இந்த லைனை போகிறதுக்கு ஏஎன் போட்டுக்க பாருங்கள். அதுக்கு கீழே மேலே அந்த லைட் க்ரீனை டச் பண்ணிடக்கூடாது, கீழே மட்டும் போட்டு அழகாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது லேசாக அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப டார்க்காக இருக்காமல் லேசாக அப்ளை பண்ணாலே அப்படி மிக்ஸ் ஆகிடும். இந்த பாருங்கள், ப்ரெஷர் கம்மி பண்ணாலே மிக்ஸ் ஆகிடும். இந்த போர்ஷனுக்கு அதுக்கு கீழே, இந்த லைட் க்ரீனுக்கு இதுக்கு கீழே உள்ள ஒயிட்டு, இந்த ஒயிட்டை மட்டும் அடிச்சு அதை கோட்டை தாண்டி போகக்கூடாது. மேலே பாருங்க, இங்கே எப்படி அடிக்கணும். இதுக்கு அதுக்கு இதை தாண்டி, அதை கோட்டை தாண்டி பிளாக் போயிடக்கூடாது. மறுபடியும் கொஞ்சம் மிக்சிங் கம்மியாக இருக்குன்னா மறுபடியும் லைட்டாக ஒரு டார்க் க்ரீனை கொடுத்து, எங்கே ஒயிட்டாக இருக்குன்னா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ தேவைன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் தெரியுதுன்னா அது வந்து எல்லாம் ஒயிட்டாக எல்லாம் ஒயிட்டே இருக்கணும். இப்போ இந்த போர்ஷனை ப்ரௌனு, இதுக்கு ப்ரௌன் வச்சுருக்கோம். மேலே வந்து இப்போ ஹட்டுக்கு இந்த இதுக்கு ஸ்னோமேனுக்கு லைட்டாக ப்ளூ ஷேட் தான், லைட்டாக இல்லாட்டி வைலட் கூட கொடுத்துருக்கோம். லைட்டாக வைலட் ஷேடு. லேசாக போதும், ரொம்ப டார்க் அடிக்கணும். கேப்புக்கு பிளாக் கலரு, அதான் சென்டரில் லைட்டாக ஒயிட் வர மாதிரி ஷேடு. துண்டுக்கு வந்து ரெட்டு அடிச்சுக்கணும். மூக்குக்கு ரெட்டு, கண்ணுக்கு இப்போ கீழே இந்த பனிக்கெல்லாம் லேசாக ப்ளூஷாக ஃபுல்லாக அடிக்க வேணாம், லேசாக. ரொம்ப டார்க் அடிக்க வேணாம், லேஸாக பார்க்கறதுக்கு அந்த ஸ்னோ கீழே கொட்டி இருக்க மாதிரி
இந்த ஹில்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஒன் சைடு வைலட்டு, இங்கேயும் அது மாதிரி ஒன் சைடு லைட்டாக வைலட். இங்கே லைட் டார்க்கு, லைட்டு டார்க். இந்த ஸ்னோவுக்கு அது மாதிரி இங்கே பனி, அப்படி எல்லாமே பனியில் இருக்கிறதுனால லைட்டாக இது போட்டு. இப்போ வீட்டுக்கு ரெட்டுக்கு ஒன் சைடு வந்து வேறு ஏதாவது கலர் கொடுக்கலாம், ஆரஞ்சு இல்லாட்டி ப்ரௌனு. ஒன் சைடு ப்ரௌன், ஒன் சைடு ப்ரௌனு, ஒன் சைடு வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாம், டார்க் க்ரீனே மாதிரி. இப்போ இதுக்கு இன்னரில் வந்து எல்லாமே எல்லோ தான், லைட்டு போட்டிருக்க மாதிரி. இதுக்கு லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ஒன் சைடு லைட் க்ரீன், எல்லா எக்ஸ்மாஸ் ட்ரீக்கு ஒன் சைடு லைட் க்ரீன். அதுக்கு அடுத்தது நடுவில் இந்த மாதிரி டார்க் க்ரீன், ஒன் சைடு டார்க். அவுட்லைன் மட்டும் வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி கலர் வச்சு. கீழே மட்டும் லைட்டாக பிளாக், இந்த ஓரத்தில் இந்த போர்ஷனுக்கு, இந்த போர்ஷனுக்கு இங்கே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஈவினிங் டைம்ன்றதுனால இங்கே கூட லேசாக ப்ளூ ஷேட் ஃப்ளவர் ஸ்கைக்கு போட்டுட்டு கீழே வரும்போது கிரே கலர், கிரே பஞ்சு. நைட்டாக இருந்ததுனால ப்ளூ கம்மியாகிடுச்சு, லைட்டாக பிளாக் எஃபெக்ட். ஈவினிங் இந்த ஸ்டார் வர நேரன்றதுனால லைட்டாக கிரே கலர். அவ்வளோதான். மேலே வந்து வேறு ப்ளூ, லைட் ப்ளூ. கைக்கு அவ்வளோ கலரிங் முடிஞ்சது. இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.